விழுப்புரம் மாவட்டம் பானூர் அடுத்த தைலாபுரத்தில் பாமக சார்பாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இணைந்து வெளியிட்டனர். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, விரிவான விவரங்கள். வணக்கம் சார். பாமக சார்பில் வேளாண் நிழல் நிதி அறிக்கை வெளியிட்டு விட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் கூட்டாக சேர்ந்து 17வது வேளாண் நிழல்நிதி அறிக்கையை வெளியிட்டனர். இதில் கௌரவ தலைவர் கோமணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் தியாகராஜன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் முக்கிய அம்சங்களாக 2024-25 ஆண்டுக்கான பாட்டாளி மக்கள் 17ஆம் ஆண்டு வேளாண் நிழல்நிதி அறிக்கையில் 80,000 கோடி மதிப்பீட்டு கொண்டதாக இருந்தது. இதில் 60,000 கோடி வேளாண் மூலம் செலவிடப்படும் இதர பாசன திட்டங்களுக்காக செலவிடப்படுவதாக, நீர்வளத்துறை சார்பில் 20 கோடி செலவிடப்படும். வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் 12,500 கோடி உழவர்கள் மற்றும் மூலதன மானியத்திற்கு செலவிடப்படும். வேளாண் கூட்டமைப்பு வளர்ச்சியின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்புகள் மேம்படுத்தும் திட்டத்திற்கு 20,000 கோடி செலவிடப்படும். உயிர் காப்பீட்டு உள்ளிட்ட பிற திட்டங்களுக்கு 27,500 கோடி செலவிடப்படும் என நிழல்நிதி அறிக்கையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.